காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினால் வாழ்த்தி வர இருக்கின்றேன். ஜெயம் கொடுக்கும் தேவன் என்ற தலைப்பில் இன்றைக்கு 6வது பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலே உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவர்களுடைய தேசத்திலே திராட்சை ரசம் இல்லாமல் போவது நம்முடைய தேசத்திலே சாப்பாடு இல்லாமல் போவதற்கு சமம். அது மட்டுமல்ல, யூதர்கள் மனித முறைமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். ஆகவே திராட்சை ரசம் குறைவுபட்டது என்றால் அந்த வீட்டை குறித்து வைத்து சாகும் வரை பழித்து பேசுவது அவர்களுடைய வழக்கம். எனவே பழி சொல்லும் நிந்தனையும் அவமானமும் அவர்களுக்கு காத்திருந்தது. அப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையிலே அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். வெளியே வைத்திருந்த 6 கற்சாடைகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று இயேசு சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேலைக்காரர் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். என்றைக்குமே ஒரு எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் மிக முக்கியம், வேலைக்காரருடைய வேலை. அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அப்பொழுது இயேசு அவைகளை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். தண்ணீரை ஊற்றினவரிடத்திலே அவர் சொல்கின்றார், அதை மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போகல் என்றார். ஊற்றும் பொழுது அது தண்ணீர், ஆனால் மொண்டு எடுக்கும் பொழுது அதை திராட்சை ரசம். சாதாரண தண்ணீர் அசாதாரணமான திராட்சை ரசமாக மாறிவிட்டது. பந்தி விசாரிப்புக்காரன் அதை ருசித்த போது மணவாளனை அழைத்து, இது அதிக ருசியாய் இருக்கிறதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டான். அது எதினாலே வந்தது என்று கேட்பீர்களானால், அது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலினாலே வந்தது என்பதுதான் பதில். அன்றைக்கு வெட்கத்திலும் அவமானத்திலும் முடிய வேண்டிய அந்த திருமணம் மகிமையினாலும் புகழ்ச்சியினாலும் முடிவடைந்தது. கசப்பிலே முடிய வேண்டிய திருமணம் இனிமையாய் முடிந்தது. தோல்வியிலே முடிய வேண்டிய திருமணம் வெற்றியிலே முடிந்தது. அத்தனைக்கும் காரணம் அந்த வீட்டார் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அன்பான சகோதரிகளே, சகோதரரே, தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலும், செய்யும் தொழிலிலும் வெற்றி பெற விரும்புகிறீர்களா? தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் தாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றாரே. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் தாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணியுங்கள். அப்படி செய்வீர்களானால் நான் சவாலாக சொல்லுகிறேன், ஒருவனும் உங்களுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் நிச்சயம் செழித்து ஓங்குவீர்கள். தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உதவுவார் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கின்றது. நீங்கள் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யும்பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பீர்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.